केशाद्वं सकलयशोधरिपूर्णजन्तरं श्रीमन्नृसिंहगुरुवर्यपदाब्जभृङ्गम् श्रीमन्ननन्तगुरुवर्यसुतं गुणाब्धिं तं तत्कुमार गुरुवर्यमहं प्रपद्ये पूजन्तं राम रामेति मदरं मदराक्षरम् आरुष्यकविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम् वाल्मीकिर्मुनिसिंहस्य कवितावनचरणः शृण्वन् रामकथानादं पूरयादिपराङ्गिरिम् यत्पिबन् शरदं रामचरितामृतसागरम् अतृप्तस्तं मुनिं वन्दे प्राचीन समकल्मषम् गोष्पदीकृतमहाराजं नशकीकृतराज्यस्य ராமாயண மகாமாலாரத்னம் வந்தே அனிலாத்மஜம். ராமர் நாட்டுக்கு வந்தார், விராதவதம் பண்ணினார், ரிஷிகளுக்கு அபயம் கொடுத்தார். சீதாபகரணம் ஆயிடுச்சு, ஜட்டாயு மரணமும் ஆயிடுச்சு. பார்த்தார், அங்கே வந்துட்டு சுந்தர கிஷ்கிந்தா காண்டத்துக்குள்ள சுக்ரீவ சக்கியத்தை மட்டும் மேல் 6 ஸ்லோகம் உண்டு. 5-6 ஸ்லோகத்து வரனாலும் சொல்லிட்டு இருக்கேன். இது சங்கேப ராமாயணம். என்ன பண்ணிட்டு இருக்க? கிருத்தரஞ்ச நிகதம் திருஷ்ட்வா ஸ்ருதாம் ஸ்ருத்வாத மைதிலீம் ராகவः சோகசந்தப்தோ விரலாப ஆகுலேந்திரியः. 51வது ஸ்லோகம். என்ன சொல்றது அப்படின்னா, ஆகுலேந்திரியः விலலாப ராகவः. ராமன் கழுகான ஜட்டாயுவை கிருத்ரம் நிகதம் திருஷ்டுவா நன்றாக அடிக்கப்பட்டு உயிர் போம் திருவாயில் இருப்பதாக கண்டு அதன் மூலமாகவே மைதிலீம் ஹிருத்தாம் ஸ்ருத்வாச்சா சீத்தையை ராவணனால் அபகரிக்கப்பட்டவளாக கேட்டும் சோகசந்தப்தா ஆகுலேந்திரியா விலலாப. யோகதாபத்திற்காளாகி இந்திரியங்களில் வியாக்குலம் தடுமாத்தம் முத்து அழுதவண்ணனாய் இருந்தான். முதல் சகாரத்தினாலே ஆசிரமம் சென்று பலவிடங்களில் தேடியதை குறித்தான். ஜட்டாயு ராமனை கண்டு ஆயுஷ்மான் என்று அனுகிரகித்து ராவணன் எதிர்த்து என்னையும் ஹிம்சித்து சீத்தையை கொண்டு போனான். நஷ்டமான வஸ்துவை மீண்டும் பெறுவாய் என்று வருடையபடியால் நிகத்தம் என்பதற்கு கொல்லப்பட்டா என்ற பொருள் அல்ல, உயிர் போம் அளவுக்கு ஹிம்சிக்கப்பட்டா என்றே பொருளாம். கனதமாவது மரணத்தை விளைவிக்கும் செயல் என்ற பொருளை விட்டு வேதனையை வளர்க்கும் செயலே அனனன் என்று ஸ்ரீபாஷ்யக்கார் சாதித்திருக்கிறோம். இங்கே திருவலை நம்பிகள் இடமிருந்து கேட்ட ஒன்று ஆகலாம். ராமன் சாட்சாத் பகவானாயிருக்கிறார். சோகம், இந்திரிய வியாக்குலம், அழுகை எல்லாம் எங்கனே வரும் என்று இங்கனே கேள்விக்கிடவுள்ளது. அழுகை என்பது உள்ளே துக்கம் இருக்க போது வாக்கின் விகாரம். மற்ற இந்திரியங்களும் உடலும் சேர்வதும் துக்கத்தினாலேயே. துக்கம் என்பது ஏயங்களுக்கு இடமே ஆகாமல் நித்திய பூர்ண ஆனந்தனுக்கு ஏது என்றபடி அவதாரத்திலே தன்னை மனிதனாக நடந்து காட்டும் பிரான் அகலையில்லேன் எளிதமென்று திருமார்பில் விரைந்திருக்கும் பிராட்டியை எழுந்ததாகவும் அதனால் தனக்கு சோகம் நிற்கதாகவும் நடித்து காண்பிக்கிறான்.
உலகில் இவ்வாறு துக்கங்கள் வரும், அது சகஜம் என்பதை உணர்த்தா என்கிற சமாதானம் துவைத்தாத்வைத்தம் விசிஷ்டாத்வைதம் போன்ற மதத்தினர் எல்லோரும் கொண்டது. இருக்க சில எம்பெருமானுக்கு துக்கம் உண்டு, ரசனேஷ மனுஷியானாம் புருஷம் விவரிக்கதா, ராமனுக்கு பேரு துக்கத்தை காணும் போது துக்கம் மிக வரும் என்று மேலே வால்மீகியே கூறுகிறே என்பர். எம்பெருமானே நேராக துக்கப்படுத்த யாராலும் ஆகாது. பிறகு துக்கத்தை கண்டு வரும் துக்கம் மட்டுமுண்டு என்ற ஸ்லோகம் சுவாரஸ்யத்தை விடாமலும் அவன் நிர்தோஷன் என்பதற்கு இணங்கவும் இவர் கூறுகிறதாம். அப்போது கரதூஷணர்களோடு போர் புரியும் போது திருமேனி உழவையும் அடிப்பட்டு இரத்த பெருக்காய் இத்து என்பது உண்மையா இல்லையா என திருமேனி அப்ராக்கிருத்தமானபடியாலே இல்லை. ததஸ்ய பிராகிருத்தா மூர்த்தி மாம்சமேலோஸ்தி சம்பவா என்ற பிரமாணம் உள்ளதே என்பர். விரணம் போல் ஏதேனும் இருந்தாலும் கூட அதனால் துக்கம் இல்லை, அங்கே அபிநயமே. பிற துக்கத்தை காணும் போது மட்டும் துக்கம் விஷய வேண்டும். இந்த துக்கம் ஏகமல்ல, கல்யாண குணங்களில் ஒன்றாகவே அங்கே அயோத்தியா காண்டத்தில் பிரகடனத்தின் என்று இன்று அறியலாம் என்பர். இதே பரதுக்க துக்கித்துவம் எனப்படுகிறது. இங்கே பரதுக்கத்தை கண்டவுடனே இவனுக்கு துக்கம் உண்டாகிறதா, அந்த துக்கத்தை உடைய ஜீவனோடு விட்டு பிரியாமல் சேர்ந்து அவன் துக்கம் உள்ளவன் என்பதை அவனிடத்தில் அன்புடன் அனுபவிப்பது மட்டுமா என்று விசாரப்படும். அன்பினால் அவன் துக்கத்தை தன் துக்கமாக எதிரிட்டுக் கொள்ளலாம். அதனால் உண்மையில் துக்கம் உண்டாகுமோ? துக்கமாவது என்ன? தனக்கு பிரதிகூலமாக தோன்றுவது தனக்கு துக்கமாகும். தானே விரும்பி உண்டு பண்ணிக் கொள்வது தனக்கு இஷ்டமா அனிஷ்டமா? இஷ்டமானது பிரதிகூலமாகுமோ என ஆராயுதல். விசனேஷு என்ற ஸ்லோகம் அவதார திசையில் உள்ளதை கூறும். பரவருத்திலோ எங்குமோ சுயநிலையில் துக்கத்திற்கு அபிநயமும் கிடையாது. அவதாரத்தில் தான் தேன பஞ்சயத்தை லோக்கான மாயா யோகேன கேசமஹா என்பபடி அறியாதாரை வஞ்சிக்கும் அளவுக்கு அபிநயம் பகவானுக்கும். வஞ்சனை என்பது அறியாதார் வெள்ளுவிடத்திலே ஆகும். ஆகையால் நாடகத்தில் வேஷம் போன்று ஆடுகிறவர்கள் சோக்கிப்பெறும் அடுபெறும் போலேயாகும். எம்பெருமான் லீலா விபூதியில் விவேக வாழ்க்கையில் கடந்த நடனம் செய்ய நடமாடும் போது தன் நிலைக்கு மாறாக செய்யுமவை எல்லாம் ஆஹா அபிநயம் என்பது எல்லோரும் விஷயவதாகும். இதன் விரிவு மேலே ஆகும். 51வது ஸ்லோகம். அனந்தரம் தரஸ்தேனைவ சோகேன யுத்தம் தக்த்வா ஜட்டாயுஷம் மார்க்கமானோ வனே சீதாம் ராட்சசம் சந்ததர்ஷகா. தேன சோகேனா ஜட்டாயுவுக்கு வரையிலான கஷ்டங்களை நினைத்தால் உண்டான அந்த துக்கத்தினாலே ததா ஏவா சூழ்பட்டவராகவே ஜட்டாயுஷம் கிருத்ரம் தக்த்வா, ஜட்டாயு என்ற கழுகை தகன சம்ஸ்காரத்திற்கு பாத்திரமாக்கி வைத்து ராமன் ததா பிறகு, ததா என்கிற சொல்லுக்கு பிறகு என்ற பொருளே பிரசித்தமாகும். தீர்த்திய வியாக்கியானத்தில் அவ்வாறே உரை செய்யப்பெற்றது. ஆனால் ஷோகேனா என்பது மேலே எங்கே சேருகிறது என்றால் தத்வா என்ற இடத்தில் சேராது. பட்சியை தகனம் செய்ய உண்மையான நெருப்பே வேண்டும். தகனம் செய்ததும் அவ்வாறே. சோகத்தை அக்னியாக கொண்டாலும் அதனால் தகனமாகாது. அதனால் யுக்தகா கூடனவனாய் என்று சொல் சேர்த்து விரைக்கிறார். அபிகூலமான ஏவா வதைக்கப்பட்டிருந்தும் என்று பதம் சேர்த்தார். அவ்வாறின்றி
ததா என்பதற்கு வியாப்தகா என்ற பொருள் கூறி சோகேன ததா சோகத்தால் சூழப்பட்டு என்று கோவிந்தராஜ்யத்தில் சேர்த்து அழகாகும். தேனா என்றது ஏன்? ஏவகாரமும் எதற்கு ஏனெனில் சீதாவியோகத்தின் உணர்ச்சியில் உண்டாகாத சோகம் ஜட்டாயுவின் மரணத்தை கண்டு வந்ததே, அதனால் சூழப்பட்டிருந்தும் மேலே உடனே தாம் செய்ய வேண்டுவதை விடவில்லை என்பதற்காக. இனி அந்த சோகமிராவிடில் ஜட்டாயுவுக்கு சாதாரணமாக ஏதோ சம்ஸ்காரம் செய்திருப்பர். சிறந்த வரையில் தாக சம்ஸ்காரத்தை செய்வதற்கு காரணம் அந்த சோகமே என்பதுமாம். தகப்பனாருக்கு தான் சம்ஸ்காரம் செய்யாமல் போயிற்றே என்ற வருத்தம் தீர தகப்பனாரின் தோழருக்கு செய்த திருத்தரம் கழுகை என்ற சொல்லும் வெறும் கழுகுக்கு நீராக சம்ஸ்காரம் என்பதை உறுதிப்படுத்தும். எத் பிரேதஸ்ய மர்த்தஸ்ய கதையந்தி ஜிஜாதயா தத் சங்ககமனம் தஸ்ய க்ஷிப்ரம் ராமோ ஜிஜாபகா என்று மேலே கூறப்படுகிறதே, மனிதருக்கு சொர்க்கத்திற்காக முறையில் பட்சிக்கு செய்தார் என்றாயிற்று. சர்க்கம் தானும் அபராவர்த்தினாம் யாச்சா என்று வீர சொர்க்கத்தை சொல்லதாக கொண்டு விரைப்பதல்ல, போரில் மாண்டதற்கு அதுதானே வருமாகிய ராமனுடைய செயலால் அதற்கு என்ன விளது? சம்ஸ்காரம் பெறாமலே அந்த சொர்க்கம் வீரர்கள் போனதாக வசனங்கள் கூறும். ஆயால் அபராவர்த்தினாம் வீரர்கள் போன்றதாக வச்சனம் கூறும் ஆகியால் அபராவர்த்தினாம் என்பது மோட்ச விஷயம். அதனாலே வேறு இந்திரலோகம் போன்றதுமல்ல, விஷ்ணுலோகமே. நிருசிம்ம புராணத்தில் மத்கிருத்தே நிதனம் யஸ்மாத் தயா பிராப்தம் திஜோத்தமா தஸ்மாத் தும் மத் பிரசாரயினா விஷ்ணுலோகம் கமிஷ்யசி என்று ஜட்டாயுவை விஷ்ணுலோகம் மறுப்பேறு தெளிவாகிறது. விஷ்ணுபுராணத்துல ஒரு 6 அத்தியாயத்துக்குள்ள 6 காண்டத்தையும் சேர்த்து ஒரு 840 ஸ்லோகத்துக்குள்ள ஒரு ராமாயணம் எழுதுகிறார். அதுல விஷ்ணுலோகத்தில் போடுறார் ஜட்டாயு மகாராஜனை. திஜோத்தமா என்பதாலே பக்ஷி சிரேஷ்டனான உன்னை பிராமண சிரேஷ்டனாக கொண்டு அவனுக்கு உரிய சம்ஸ்காரம் செய்கின்றேன் என்றதுமாம். ராமனுக்காக மரித்தால் விஷ்ணுலோகம் அளிக்க வேண்டுமோ என்னில் அக்னி புராணத்தில் விஷ்ணோக்காத்யம் சமதிஷ்ய தேகத்யாகோ எனக்கித்தகா தேன வைகுண்டமாசாத்ய முக்தோ பவதி மானவகா என்று விஷ்ணு காரியத்திற்காக ஒருவருக்கு வதை நேரில் வைகுண்ட பிராப்தி எண்ணப்பட்டதே. ஆஸ்வமேதக பருவத்தில் பாரதத்தில் பிராணாம் ஸ்திதி யுகமர்த்தியோ மாம் பிரபன்னோபவத்கிருத்தே பாலசூரிய பிரகாசேன பிரஜே யானேன மத்கிருகம் என்றதால் பகவானை ஆஸ்தித்தவன் பகவானுக்காக உயிர் விட்டால் சூரிய பிரகாசகமான விமானமேடி பகவல் லோகம் போகிறான் என்றோம். ராமாயணத்திலே வேலே அபராவர்த்தினாம் யாச்சா என்று திரும்பி வரவாகாத இடம் அனுப்புவதாக ராமனை கூறியும் இதுவே. இதனால் பிரகிருதி மண்டலத்தில் உள்ள விஷ்ணுலோகத்திற்கும் மேலான பரமபரம் என்றே தேரும். அப்போது அச்சிதார மார்க்கத்தால் தானே செல்ல வேண்டும். விமானமேறி செல்வேன் என்னில் விமானம் ஏறியும் அச்சிதார மார்க்கத்தில் செல்லலாமே. விமானம் மூலம் விஷ்ணுலோகம் சென்று அங்கு நின்று திரும்பாமல் பரமபதம் சென்றதாக கொண்டாலும் பரமபத பிராப்தி திண்டம் உண்டு வேறு வசனம் கொண்டு விஷ்ணுலோகம் அனுப்புவதாக நினைக்க வேண்டாம். சமரிஜாத்தோ கட்சலோக்கான் அறுத்தமான் என்று மேலே ராமன் கூறுவதால் பரமபதமே திரும்பாமல் நிற்க இடமானார். அதற்கு மேல் உயர்ந்தில்லை என்னப்படும் லோகமே. மனிதனாக தன்னை காண்பித்து வரும் பெருமான்
எங்கனே இவ்வளவு சுதந்திர தன்மையை காட்டினது என்னில் சோகம் தீவிரமான போது தயையும் கருவருண்ட போது தான் கொண்ட நிலை தவறும்படியாயிற்று. பதிமோனிஷஸ்தலத்தில் கூறத்தாழ்வான் அருளிச் செய்த ஸ்லோகமும் இங்கு சான்றாகும். விச்சாமி கிஞ்சன யதா கிதராகவத்வே மாயாம் மிருகஸ்ய வசவோ மனிதத்வமௌத்யாத் சீதா வியோக விமசோ நகிருதிஞः ராதாஸ்ததா பரகதிம் ஹி கதம் ககாயா. மனித பாவனையில் விருப்பவன் எவ்வாறு மோட்சம் அளித்தான் என்ற கேள்விக்கு முன்னோரு சென்ற வழி ஒன்று வீட்டில் கூறப்பட்டுள்ளது. கோவிந்தராஜயத்திலும் குறிக்கப் பெற்றுள்ளது. சத்தியர லோகாஞ்சயதி தீனான் தானேத ராகவகா என்றதாம். மனிதனும் சத்திய நெறியின் மேன்மையால் அவ்வாறு செய்யலாம் என்றபடி மரணம் அடைந்த ஜட்டாயுவுக்கு தன் உதவி இராமல் நேரும் ஜென்மம் இன்னதென்று சத்திய பிரபாவத்தினால் அறிந்த ராமன் ஆச்சாரியன் ஆசிரியத்தார்க்கு உபாயானுஷ்டானம் செய்கிறார் போலே தயை மிக்கவனாய் சரணாகதி பிராதானமாகையாலே சரணாகதி செய்கின்றவர் ஸ்தானத்தில் இருந்து செய்து மோட்சமும் தன் சுயநிலையில் சங்கல்பித்தான் என்பதுவான். ஆகையால் ஸ்வர்க்கம் என்ற சொல்லுக்கும் பரமபதமே பொருள். உபனிஷத்துக்களிலே அதை சிறந்த ஸ்வர்க்கமாக புகழப்பெற்றுள்ளது. ஆஹா, ஜட்டாயுவுக்கு செய்த சம்ஸ்காரம் பிரம்மதேவ சம்ஸ்காரம் மேலே திருவினார் கத்தலோக்கான் அழுத்தமான் என்று பரமவருதிக்கு அனுபவிச்சார். மார்க்கமானோவனே சீதா ராட்சசம் சந்ததர்ஷகா கபந்தம் நாம ரூபேண விகிருத்தம் கோரதர்சனம் தத்வா ஜட்டாயுஷம் என்கிற இந்த பாதி ஸ்லோகத்தை மேலே சேர்க்கலாம். விரலாபாகுலேந்திரியா என்ற கீழோடும் சேர்க்கலாம். செய்ய வேண்டும் சடங்குகளை விடாமல் செய்துவிட்டு வெகு நீண்ட காலம் புலம்பி நின்றார் என்பதானே இதுவும் விலகியிருக்கை. இப்போது மார்க்கமானஹா என்று தொடங்கி 1.5 ஸ்லோகம் ஒரு வாக்கியமாகும். திருப்புக்குடி தில்விதேசம் அந்தரத்திற்குள்ளே எம்பெருமான் ருத்திராஜனுக்கு ஈனக்கர்மங்கள் பண்ணின விஷயத்தை சொல்றார். அதான பிறகு சோழ நாட்டிலே ஊர்தி விதேசம் அதிகந்திரி விதேசம் அப்படின்னா அது தொண்டை நாடு. தொண்டை நாட்டுல இருக்கு திருப்புக்குடி. சோழ நாட்டுக்குள்ள புள்ளம்பூதங்குடி. அங்க வீரக்கரமார்கள் பெண்ணிடம் அப்படின்னு சொல்றாங்க. யாருக்கு? தக்தவா ராயேஷம் சீதையை காட்டில் தேடிக்கொண்டு உருவத்தினாலேயே கபந்தன் என்று பிரசித்தனும் உருவத்தினாலேயே பல விகாரங்கள் உடையவனும் பல விகாரங்கள் கோர தரிசனம் உடையவனும் ராட்சசம் செந்ததர்ஷா அரக்கனை கண்டார். பெரும் புஜமடியனான தாமே தம் ததாகா அந்த அரக்கனை கொன்று தகனமும் செய்தார். சச்சா ஸ்வஹா கதஹா அவனும் ஸ்வர்கலோகம் சென்றான். ராவணன் உன் சீதையையும் என் உயிரையும் கொண்டு போனான் என்று ஜட்டாயு கூறிய பிறகு மார்க்கமானோவனே சீதாம் என்ற வனத்தில் அவனை தேடுவேன் என்று ராவணன் எங்கே சென்றான் என்று குறிப்பிடவில்லை. அவரது விமானம் ஜட்டாயுவினால் முறிக்கப்பட்ட அப்படியால் அவன் இங்கேயே எங்காவது தங்கி இருப்பானோ என்று கருதினார் என்றார். இந்திரன் தனுவினுடைய தலையை வெட்டி அவன் வயிற்றுக்குள் புகுத்து விட்டபடியால்
உடல் மட்டுமாகான் என்றதாலே உருவத்தில் கபந்தனானான். வயிற்றிலேயே கோரை பற்களுடன் வாய்க்கொண்டதாக விகாரமானான். இந்திரன் நீண்ட புஜங்களை கொடுத்திருந்தபடியாலே அந்த புஜங்களையும் வேறதோறும் நீட்டி அவற்றின் இடையில் அகப்பட்ட மிருக மனுஷார்களை எல்லாம் உண்டு ஜீவிப்பவனாய் இருந்தால் கோர தரிசனான். ஆகினாலே கபந்தனும் மகாபாகுவே ராமனும் லக்ஷ்மணனும் அஞ்சினார்கள். இவனுக்கு தம்மை இறை என்றே நினைத்து விட்டனர். தான் மகாபாகுவானபடியால் வரதுவசத்தை வெட்டினார். ராமஸ்ய தட்சணோ பாகு எனப்பட்ட லக்ஷ்மணனால் பாகுவின் மகத்தான பாகுவை கொண்டு இடதுபட்சத்தை தொழித்த. அவன் பிறகு இவர்கள் ராமலட்சுமணர்கள் என்று தெரிந்து இவர்களை எதிர்பாராதே புஜங்களாலே அகப்பட்டவத்தை எல்லாம் வருகில் சேர்ப்பதாகவும் சொல்லி தன்னை தகனம் செய்தால் தான் தனக்கு நல்கதி என்று வேண்டினான். ஜட்டாயுவுக்கு தகனம் செய்ய வேலை அரக்கருக்கும் செய்ய காரணமாயிற்று. அவனும் சாபம் தீர்ந்து சொர்க்கம் சென்றான். ஆனாலும் தகனம் செய்தால் சுயரூபம் வரும். அப்போது சொல்ல வேண்டியவரையும் அறிவேன் என்றான். ஆகையாலே அவ்வாறு செய்த பிறகு சில அனுகூலங்கள் சொல்லி பிறகே சென்றான். அதனை மேலே கூறுகிறார். அவை என்னவென்றான் கபந்தன் ஒரு வழி காட்டினான். சச்சாஸ்ய கதையாமாசா சபரீம் தர்மச்சாரிணீம் ஸ்ரமணீம் தர்மருமணாம் அபிகிச்சேதி ராகவம். இங்கே சச்சா அஸ்யா என்கிற விடத்தில் சஹா ச அஸ்யா என்று விரிக்காமல் சஹச்ச ஆஸ்யா என்று விரிக்க வேண்டும். அஸ்யா இந்த ராமனுக்கு எந்த பொருள் கூறினால் மேலே ராகவன் என்ற சொல் மீமிசை ஆகிவிடும். சர்க்கம் சென்ற பிறகு எவ்வாறு கூறினான் என்ற கேள்விக்கும் இடம் நேரும். ஆகினாலே ஆசியா என்று விரிக்க ராகவஹா என்றோ ராகவ என்றோ பாடமாகில் அஸ்யா என்று பிரிக்கலாம். சஹா அந்த கபந்தன் ஆசியா ஆகாயத்தில் சிறிது நின்று தர்மச்சாரணியும் குரு சுஷ்ரூஷை என்ற தர்மத்தை அனுஷ்டிப்பதே ஸ்வபாவமாக கொண்டவனும் தர்மநிபுணாம் ஸ்ரமணீம் அதையும் அதிதிகளை ஆராதிப்பதே எவ்வாறென்பதையும் நன்கறிந்தவளும் வைராக்கியாஷ்டமம் உடையவளுமான சபரீம் வேடுவ ஸ்திரீயை அபிகச்சா மரியாதையுடன் மதிப்பாக அணுகு இத்திச்ச ராகவம் கதையாமாசா என்பதையும் ராமனுக்கு கூறினான். அவரி என்று போய் ஜபரி நோட்சித்த பண்ண வேணும் நேரத்தான். முன் பின் கதை சேர்வதற்கு இங்கே கூற வேண்டிய சபரி விஷயம் அல்ல. ராமன் தமக்கு சீத்தையை காண வழியை கேட்டிருக்க கபந்தனம் ஸ்வயரூபம் பெற்றனும் தெரியும் சொல்கிறேன் என்று சொல்லியிருக்க அதையே சொல்ல வேண்டும். அதாவது சுக்ரீவ சமாகமம் செய் என்பது இது மேலே ராமாயணத்தில் பிரசித்தமே. அது இங்கே சகாரத்தினால் குறித்துவிட்டு சபரி விஷயம் சொல்லப்படுகிறது. இதனால் சுக்ரீவ சமாகமம் ஒரு விதத்தில் முக்கியமானாலும் அதைவிட முக்கியமானது சபரி சமாகமம் என்று குறித்ததாகும். பல மகான்களால் ராமனுக்காகவே நிறுத்தப்பட்டிருக்கும் சபரி என்ற பெரிய புண்ணியவதியை காணாமல் கடந்து விரைவாக சுக்ரீவ சமாகமம் செய்வது மனித பாவனை செய்யும் ராமனுக்கு பெரும் குற்றமாய் காரியம் தடையாகும் என்றும் சபரிக்கு அனுகூலம் செய்வது தனக்கு புண்ணியம் என்றும் கபந்தன் கருதினான் என்ற ஈஸ்வர பாவனையில் பார்க்கும் போது திராணத்திற்கு போலான பரித்திராணத்திலே நோக்காம். பரித்திராணமாய் சாதுனாம் என்ற காரியம். நீங்கள் மாமரம் நாவல் மரம் முதலாக பல்வேறு
பழங்களை நிறைந்து அடைந்த காட்டிலே மரங்களில் ஏறியோ அல்லது தள்ளியோ பழங்களை பறித்து குண்டு செல்லலாம். பம்பை என்ற பொய்கையையும் காணலாம். அதன் தண்ணீர் பிறகலாம் என்றெல்லாம் கூறிய பிறகல்லவோ சபரியாசிரமத்தை கவர்ந்தன் கூறுகிறான். அதனால் ஒரு சமயம் நம் ஆசிரமம் எல்லாமே சுக்ரீவனிடம் போவோம் என்று தோன்றுமோ என நினைத்து இதனை முக்கியமாக்கியது. இதற்கு இணங்க மேலே ராவணன் கிருத்தோஜம் ஆஷ்டம சௌமியா பக்வாச்சரியா கிருதாத்மனாம் உபஸ்பிருஷ்டஞ்ச விதிவித்து இத்தரஷ்டாபி தற்பிராகா பதஷ்டமசுவம் தத்தது கல்யாணம் சோமஸ்திரம் தேன தத்தேன கிருஷ்டமே மனோலக்ஷ்மண சம்பிருத்தி என்று மகிழ்ச்சியுடன் முடிவெளியை காண்பார். ஓகே, என்னென்னு பார்த்தா எல்லாம் சொல்றார். குரு சுஷ்ரூஷை என்ற தர்மத்தை நன்கு அனுஷ்டிப்பதால் நல்கதி பெறலாகுமோ என்ன அதற்கு சமாதானமாகும். தர்ம நிபுணாம் என்பது ஆச்சாரியாபிமானம் என்பது தர்மத்தில் முடிவானதொன்றே. முடிவானது என்றால் எல்லாத்தையும் விட சிறந்தது என்றும் சிலர் பொருள் கூறுவர். அப்படியானால் பக்தி யோகார்களை செய்யாமலே எல்லோரும் மோட்சம் போகலாமே, படிக்க வேண்டாமே என்றில் இதில் நம்பிக்கை குறைவானவர்களுக்கு பக்தி யோகார்கள் என்பர். மத்தமாச்சாரியர்கள் சொல்வதாவது வேடுவ ஜாதிக்கு பக்தி யோகத்தின் அதிகாரம் இல்லையாகையாலே பிரபத்தியை உபாயம் அர்தான் அனுஷ்டிக்கவுமோ தனக்காக ஆச்சாரியார்கள் அனுஷ்டிக்கவுமோ இரண்டும் சமமானமாக கண்டு அவற்றில் ஆச்சாரியர் அனுஷ்டிக்கும்படி எப்பரே சிறந்தராகும் என்று என்றான் என்பர். மொத்தம் பிரபத்தி என்பது பிறராலும் அனுஷ்டிக்கப்படலாகாமையாலே ஆச்சாரியாபிமானம் என்றே கீழ்ப்படியிலேயே நின்று பிரபத்தியை பற்றிய விரிவு அறியாமலே இருந்தான் என்பது. எப்படியும் ஆச்சாரியர் அபிமானிக்கும்படி இருப்பதில் ஏற்றமுண்டு. நிபுணருக்கு பரசமர்ப்பணம் ஆச்சாரிய கிருத்தியம் என்று தேசிய சூத்தியின் பொருளை ஆராயுக. இங்கு நிபுணாம் என்றே சொல்லுள்ளது. இத்தன் அதிதி சத்காரம் அறிந்தவன். சபரஜாத்தியின் தொழில் மரங்களின் என்று தேன் பழம் முதலான இனிய வஸ்துக்களை கொண்டு பிறருக்கு இட்டு சுஷ்ரூஷை செய்வது. இனிய பழங்களை இருக்கின்றனவா என்று பார்த்து பார்த்து ராமனுக்காக சேர்த்து வைத்திருத்தான் என்று பிரசித்தமாகியாலே இவனதில் தேர்ந்தவடைந்தார். இனிதா என்பதை பரீட்சை செய்தது எவ்வாறென்றை ஒவ்வொரு இடத்திலும் சிறிதுண்டு மத்த பாகத்தை வைத்திருப்பார் என்பர். அதுவும் நேராக வாயினால் கடித்து மிகுந்தவை என்பது இலர். வெகு காலமாய் அங்கே வாசம் செய்து குரு சுஷ்ரூஷை செய்தவளுக்கு இந்த மரத்தின் பழம் இதுதான் இருக்கும் என்றெல்லாம் தெரிந்திருப்பதாலே அவ்வித பூர்வானுபவத்தின்படி புதிய பழங்களை பறித்து சேஷமாக்காமல் சுத்தமாக வைத்திருந்தாள் என்பதே பொருந்தும். எல்லாம் கடிச்சு வச்சிருக்கல, நல்ல மரத்து நல்ல பழத்தை வச்சிருந்தான் சொல்லுங்க. எச்சில் கூடாது என்பதை கூட அறியவில்லை என்றால் வெகு கால சுஷ்ரூஷை வெகு நேர்த்தியாக நடந்ததாகுமே என்று சிரிப்பார். தெரிந்தால் சாஸ்திர நெறி அறிந்தவர்களுக்கு அதை மீறி செய்ய அன்பிடம் கொடுக்குமோ? ராமனுடைய குணாதிசயத்தை குறிப்பதற்காக சாஸ்திரம் விஷயானுபத்தை எல்லாம் எந்த புராணத்தில் சொன்னாலும் விஷயலாகாது என்பது வித்வான்கள். மேலே ராமாயணத்தில் அவன் காட்டியுள்ள கனிகளை ராமனுக்கு சேகரித்து வைத்தே சொல்லப்பட்டுள்ளது. உண்டு பரீட்சை செய்ததால் இல்லை, பிடிச்சி சாப்பிட்டுதான் சொல்ல வேண்டாம் அப்படின்றார். ஸ்ரமணீம் சதுர்த்தாஷ்டமம் பிராப்தாக ஸ்ரமணா நாமதே ஸ்மிருதா என்று 4வது ஆஷ்டமம் பெற்றவர்களை ஸ்ரமணன் என்பர்.
வேடுவ ஸ்திரீக்கு 4வது ஆஷ்டமம் ஏது? உபநயனம் இல்லாமையாலே முதலாஷ்டமத்திற்கே வழியிலே ஸ்திரீகளுக்கு விவாகமே உபநயனம் என்பர். அப்போதும் 4வது ஆஷ்டமம் என்பதில் 4வது என்பது அந்தணர்களை பத்தலாம். ஸ்திரீயும் சபரஜாத்தியும் மாஞ்சிருப்பவள் வைராக்கியத்தினால் பெற்ற சந்நியாசம் மட்டுமே. அந்தணர்களுக்கு போன்ற ஆஷ்டமம் விதி இல்லை. அவ்வளவில் ஸ்ரமணி என்று விவகாரம் என்றார். தோப்பிகச்சன் மகாதேஜாக शबरीं शत्रुसूदनगा शबर्या पूजित सम्यक् रामो दशरथात्मजः पंपातीरे हनुमता संगतो वानरेणः महातेजा मिक्क तेजस्से उடையவன் शत्रुसूदनः सह शबरीं अभ्यगच्छति. பகைவரை அழிக்கின்றவருமான அந்த ராமன் शबரியை மரியாதையுடன் அணுகினார். அணுகியதால் மகா தேஜஸும் சத்ருவை அடித்தவரும் ஆனார். உம்மை நேரில் கண்டதாலே என் தவம் பலித்தது. அத்ய பிராப்தா தவ சித்தி தவ சந்தர்சனான்மயா கமிஷ்யாமி அக்ஷயான் லோகர்னே தொற்றுசாராத் அறிந்தமா. உங்கள் அனுகிரகத்தினால் பெரியார் உலகங்கள் செல்வேன் என்று சபரி சொல்லப் போகிறாய். ஆகையால் அதனை அழிக்கவும் அதன் விரோதிகளை விளக்கவும் சக்தி விளது என்பதை மகா தேஜாகா சத்ருசூதனகா என்று பதங்களாலே குறிக்கிறார். அறிந்தமா என்ற சொல் அங்கும் உள்ளது. அன்று மகா தேஜாகா என்பதே எல்லாவற்றையும் குறிக்கும். கபந்தன் வரையிலான வெளி சத்துருக்களை சம்ஹாரம் செய்வதையும் வாலி முதலானவர்களின் வதம் மேலே வரப்போவதையும் சத்ருசூதனகா என்று குறித்தார். ராமனை காண்பதால் அக்ஷய லோகம் பெறலாம் என்பதை அவருக்கு குருக்களும் கூறியுள்ளதார். தஞ்சு திருஷ்டுவா வரான் லோகான்மே அக்ஷயாம்ஸ்துவம் கவிஷ்யசி என்று இப்படி இருக்க கபரி மோட்ச சாட்சி பூதா என்று ராமனை வெறும் சாட்சியாக ஸ்ரீ தேசகிங்களை செய்ததன் என்பதில் சாட்சி என்பதற்கு ஒருவனே இருப்பது என்பது முக்கியமான பொருளன்று. சாட்சாத் திரஷ்டரி என்று நேராக காண்பவனை சாட்சி என்பர். மற்றவர்க்கு கபரி உயிர்விட்டது மட்டும் தெரியும். ராமன் அவள் மோட்சம் என்ற ஸ்தானம் செல்வது வரையில் நேரில் கண்டார் என்ற பெருமையும் சாட்சி என்று சொல்ல காட்டும். அந்த ஸ்தானத்திற்கு அருள் புரியும் பெருமானே ராமமூர்த்தியை கொண்டிருப்பதாலே தற்பிரசாதாத் என்றான் சபரி. ராமன் சர்வேஸ்வரனாயிருந்து சங்கல்பித்தாலும் ராமமூர்த்தியால் சங்கல்பம் செய்யார்கள் சாட்சி என்றார். இதனை கருதிய ராமாயணத்தில் அனுஜாதாது ராமேணா என்றுமான். அடுத்து 55வது ஸ்லோகம். शबर्या पूजरस्यनके रामो दशरथात्मजः पंपा तीरे हनुमता संगतो वानरेणः. दशरथात्मजः रामः चक्रवर्ति तिरुमहनार रामन् शबर्या सम्यक् पूजितः வேடுவஸ்திரியாலே நன்றாக பூஜிக்கப்பட்டவராய் பம்பா தீரே ஹனுமதா வானரேன சங்கதா. பம்பை என்ற பொய்கையின் கரையிலே ரிஷ்யமூக்கம் செல்லாமலே ஹனுமான் என்ற குரங்குகளுடன் சேர்ந்தார். பாக்கியம். வனத்திற்கு எழுந்தருளிய பிறகு பல்லாயிரம் மகர்ஷிகள் பூஜித்தார்கள். அவையெல்லாம் வெறும் பூஜை. சபரியின் பூஜையே சம்யக்கான பூஜை. தயரதற்கு மகனிடம் இருந்த பரிவுக்கு
ஈடான பெருவை அல்லது ஒருபடி மேலான பெருவை இங்கே ராமன் கண்டார். இங்கே பிறந்த திருப்தி அங்கே இல்லை. அதனால் தசரதாத்மஜகா என்பது ஒவ்வொரு பாதி ஸ்லோகத்தையும் தனித்தனி வாக்கியமாகவும் கொள்வர். மிகவும் நீச்ச ஜாத்தியான சபரி எங்கே, சக்கரவர்த்தி திருமகனான ராமன் எங்கே? அவனை ஆராதிக்க வேண்டும் என்று விரும்புவது கூட பொருந்தாதென்று நினைப்பர். ராமனுடைய சௌலபிய குணத்தை கடையெல்லையில் கண்டது இங்கேயே என்னலாம். குஹேனு சகிதோ ராமக லக்ஷ்மணேன சீதையா என்று கீழே குஹசமாகமும் கொண்டாடம் பெற்றது. மேலே மனித சாதியிலேயே சேராத குரங்குகள் சுக்ரீவனுடைய சேர்க்கை கூறப்படும். அதனால் அது மேம்படலாம். இம்மூன்று சமாகமங்கள் நெடுநாயகமான உள்ளது சபரிய சமாகம். இதற்கு சிறப்பை தர நினைத்த ஸ்ரீ தேசகன் நிஷாதானான் நேதா கபிகுலபதி காபிசபதி என்று சபரியை கடைசியாக கூறினார். அங்கே நேதா பதிஹி என்ற சொற்களாலே நீச்ச ஜாதி சுபாவம் அவர்களிடம் தெரிந்திருக்கிறது என்று நிறைந்திருக்கிறது என்று காட்டினார். தரித்திர சார்வபௌமன் என்றார் போறார். இது பல ஜென்மங்கள் எடுத்து திரியும் ஜீவர்களுக்கு முக்கியமாக வேண்டும் அறிவு சிறிது வராதவர்கள் என்று குறித்தலாகலாம். ஆயினும் அவர்கள் அரசாளும்படியான சில குணங்களை பெற்றிருந்ததாலே சக்கரவர்த்தி திருமகன் சேர ஒருவாறு தகுதியுள்ளவராய் என்றான். காபிசபதி ஒருவிடத்திலும் உலகினால் கொண்டாடப்பட மாட்டாத சபரியினிடம் ராமனுக்கு என்னே வரிப்பு, என்னே மகிப்பு. குஹன் ஆகாரம் கொடுத்ததை வேண்டாம் என்றார். சுக்ரீவனிடம் ஆகாரம் கொண்டதாக தெரியவில்லை. சபரி செய்த பூஜை எல்லாம் சிறப்பாக கொண்டார். ஆகையால் இங்கே சௌரபியத்திற்கு ஏத்தம். சம்யக் பூஜிதா சம்யக்கு என்றால் பூஜிக்கப்பட்ட பிறகே நன்றானார். சம்யக்கு அந்த ஆஷ்டமத்திற்கு வந்ததால் தான் பாபமெல்லாம் போய் சுகமே பெரும் நிலைமை பெற்றேன் என்றாரே ராமன். முன்னே சாதாரண ராமன், இப்போது சம்யக் ராமனானார். சபரியின் ஆஷ்டமம் செல்லாமலே பம்பையை பார்த்து வரலாம் ஆகினும் பிறகே பம்பைக்கு வந்தார். சபரிக்கு அவருடைய ஆச்சாரியர்கள் சேர்ந்துள்ள இடம் செல்ல அனுகூலமான பிறகே ராமனுக்கு தாம் சீதையுள்ள இடம் செல்ல அனுகூலமான அனுமானுடன் சேர்க்கை நேர்ந்தது. சுக்ரீவனுடன் சேர விரும்புவது ராமன் எதற்கு? அனுமானுடன் சேர்வதற்காகவே. அனுமானை தம் தூதனாக்குவதற்காக சுக்ரீவனை தனக்கு பிரித்தியனாக்க வேண்டியதாயிற்று. அந்த அனுமனை முதலில் சந்திக்கப்பட்டது வரும் நன்மைக்கு நல்ல அறிகுறியாகும். அவர் மாறுவேஷத்துடன் அணுகியிருந்தும் முடிவில் அந்த பிக்ஷு வேஷத்தை வெறுத்து ஸ்வரூபத்துடன் ஆதரவாகவே நின்றார். காமரூபியான அனுமான் இவர்கள் தங்கள் நிலையை உள்ளபடி உரைக்க வேண்டும் என்று உருமாற்றம் தவிர்த்தார். சீதையை அபகரிக்க பிக்ஷு வேஷம் பூண்ட ராவணனை போலே இவனும் வேஷம் போடுகிறானோ என்று யாரும் நினைக்க இடவில்லை. ராவணனும் சீதையை புகழ்ந்து பேசி முடிவில் தன்னை இன்னான் என்று சொல்லிக் கொண்டான். அனுமானம் இவர்களை புகழ்ந்து விட்டு நான் பிக்ஷு வேஷமான ஆக வந்தவன், ஜாத்தியில் வாதரமே, சுக்ரீவனின் தோழன், மந்திரி என்ற உண்மையை தெரிவித்தார். ராவண பிக்ஷுவை பார்க்கும் போது சந்நியாசி மகான் என்று பிரமித்து சீத்தை உபகரிக்க நினைத்தாள். இந்த பிக்ஷு தம்மை அவ்வாறு அவர் நினைக்காதபடி செய்து கொள்ளுவராய் முதலில் ராமலட்சுமணர்களையே
வணங்கினர். வினீத உபாகன்ய ராகவோ பிரணிபத்தியா என்னப்பட்டதே. அவர்கள் இவரை நமஸ்காரம் செய்யவில்லை. அரசர்களிடம் சாரதிகளாக வரும் பல பிக்ஷுக்கள் உண்டென்றை சக்கரவர்த்தி திருமகன் கண்டவராகியா. இதில் அவர்களுக்கு வியப்பில்லை. இவன் வேஷம் பூண்டவன் என்று அவர்கள் இங்கிருத்தினால் அறிந்துவிட்டபடியால் தான் கேள்விகளுக்கு உத்தரம் செல்லாமல் தயங்கினார். இவ்வளவு பேசுகின்றேனே, ஒன்றும் ஒரு மாத்திரமில்லையே, ஏவம் சம்பாஷமானாம் நாம் இவத்தம் அபிபாஷதா என்று கூறி தம்மை உள்ளபடி சொன்னால் பேசுவார்கள் என்று கண்டு இன்னார் என்று தெரிவித்தார். மனிதன் பிக்ஷுவேஷம் போடக்கூடும், குரங்கு பிக்ஷுவான மனிதனானவர் எங்கனே நினைப்பார்கள் என்று காமகம் காமரூபிணம் என்று தமது சக்தியை தெரிவித்துக் கொண்டார். மாதரமாய் மாறிய பிறகே சேர்ந்தனர். சுக்ரீவனும் மனித உருவக் கொண்டு போகவ பேசுபவனானான். அனுமத்வராட்சைவா சுக்ரீவேன சமாகதா. மலை ஏறி சுக்ரீவனை கண்டு நான் கவந்தன் பேட்டை கொண்டு காண வந்திருக்கிறேன் என்று எவ்வாறு முதலில் சொல்வது என்று மயங்கி இருந்த ராமனுக்கு தகுந்த புருஷகாரம் கிடைத்ததில் மிக்க மகிழ்ச்சி. ஹனுமான் சுக்ரீவனிடம் சேர்க்க ராமனுக்கு புருஷகாரமானார். சுக்ரீவனையும் ராமனிடம் சேர்க்க புருஷகாரமாய் புறப்பட்டவர். ஹனுமதா என்று தாத்துவை சொன்னதால் தாலுவை சொன்னதால் தாலு வியாபாரமான பேச்சில் பேர் பெற்றவர் என்றும் கருதியதாம். இதனை மேலே கூறுவர். இந்திரனுடைய வஜ்ராயுதம் பட்டும் அழியாத ஹனு என்று கண்டபோது வீர சிரேஷ்டனும் சேர்க்கை என்றும் மகிழ்ச்சியாம். அப்பாத்தீரே ஹனுமதா என்று சேர்க்கையால் எந்த வைகையை கண்டவுடன் சீதையின் பெருவார்த்தாமையால் படாதவர்களும் நிலைக்கு ஆளானாரோ ராமன், அதன் கரையிலேயே சீதையின் சேர்த்திக்கு காரணமும் கூடியதென்று குறித்தலாம். ஹனுமத்வசனாதேவா, ஹனுமானுடைய பேச்சினாலும் சுக்ரீவனுடனும் சமாகராக சேர்ந்தார். ஹனுமத் வசனாச்சான்றனை சகாரத்தினால் கபந்த வசனத்தையும் கூட்டுகிறார். சுக்ரீவன் யோக்கியன் என்றும் தீனதசையில் இருப்பவன் என்றும் அனுகிரகத்திற்கு பாத்தம் என்றும் நன்றியுடன் இருக்கக்கூடியவன் என்றும் கபந்தன் மூலம் அறிந்தனும் மொத்தம் சரி என்று ஹனுமானின் பேச்சினின்றும் அறியலாயிற்று. அதனால் இரண்டும் சுக்ரீவனுடன் சேர்வதற்கு காரணம் என்று சகாரத்தினாமை குறிப்பிட்டு பிறகு ஏவா என்றார். அதனால் ஹனுமத் வசனமே போதும் என்றதாயிற்று. கபந்தன் ஒன்றுமே கூறாமல் இருந்தால் கூட வனத்தை விட்டு நாடு நகரில் நுழையவனாகாமல் காடு முழுவதையும் சுத்தி வரும் நாம் சிறிது தாமதித்தாவது இந்த பம்பையின் கரைக்கு வருவது தெரியும். அப்போதும் இந்த ஹனுமான் இப்போது போல் நம்மை யார் என்று கவனிக்க வரக்கூடியவரே. ஆகையால் இவ்வார்த்தையே நமக்கு சுக்ரீவனின் சேர்த்திக்கு பிரதான காரணமாகும். வந்த ஹனுமான் பேசிய பிறகு சுக்ரீவனை அழிக்க நாம் வரவில்லை என்று தெரிந்துவிட்டதால் அது போதும் என்று நம்மை உபேட்சித்திருந்தால் சுக்ரீவனுடன் சேரலாகாது. சுக்ரீவனை கேட்டு பிறகு வருகிறான் என்று விட்டு போனாலும்
அனுமானுக்கு சுக்ரீவன் அவ்வியப்பட்டவானோ அவ்வியப்படுவானோ மாட்டானோ என்று நினைக்கிறார்கள். உடனே அழைத்து செல்ல அனுமான் ஆணிசை கொண்டவன் என்று அனுமானிடம் சுக்ரீவன் வைத்துள்ள மதிப்பு நன்கு விளங்கியது. அதற்கு காரணம் அனுமானின் வசனத்தினின்றே அறியப்பட்டது. வேதங்கள் தாகரணங்கள் எல்லாம் போன்ற எல்லா வேதாங்க வகுப்புகள் எல்லாம் அறிந்த இந்த ஹனுமனை போன்றவரை அயோத்தியில் கூட நாம் கண்டிலோம். இவ்வசனத்தினின்று இவருடைய ஞானத்தை அறிந்து பிறகு இவருக்கு சுக்ரீவன் வசமாகாமல் இருப்பானோ என்று ராமனின் கருத்தான். சுக்ரீவனும் ஹனுமான் வசனத்தை கொண்டே சேர இசைந்தான். இல்லாவிடில் பசுத்தோல் போர்த்த புலியாகிவிட்டால் என் செய்வதென்று அஞ்சுவான். இருவருக்கும் சேர்த்தி இவர் வாக்கியத்தை கொண்டே மேலே திவ்யரப்பர்கள் இருவருக்கும் சேர்த்தி இவர் வசனத்தினாலேயே எத்தனை கணோத கீர்த்தனம் தத்திரத்தகத மஸ்தகாஞ்சலம் பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருத்தியந்தமத ராட்சசாந்தகம் சுக்ரீசம் கஸ்துகிரதமாரம்பாம் யதிசேகரமத்தியமாம் லக்ஷ்மி வல்லபபரியந்தாம் வந்தே குருபரம்பராம்.